இங்க ஒரு பிச்சைக்காரன் வெண்டிங் மிஷின் கீழே ஏதாவது காசு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல வித்தியாசமான ஒரு ரெட் காயின் கிடைக்குது. என்னன்னே தெரியலனாலும் அதை எடுத்து அவன் பாக்கெட்குள்ள வச்சுக்கிறான். அதுக்கப்புறமே இவன் பாத்ரூம் போனா அவன்கிட்ட இருந்து காசு எல்லாம் மிரட்டி வாங்க அங்க ஒரு வாட்ச்மேன் வரான். அவனுமே சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க காயின் எல்லாம் கொடுத்துட்றான். அப்போ அந்த வாட்ச்மேனுமே மத்த காயின் எல்லாம் எடுத்துட்டு அவன் கையில இருந்த ரெட் காயினை மட்டும் கீழே போட்டு போயிடுறான். ஆனா அதுதான் அவன் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு அப்படின்ட்டு அவனுக்கு இன்னுமே புரியல. அதுக்கப்புறமே இருக்கிற காயின் எல்லாம் போயிட்டு அப்படின்ட்டு ரொம்ப விரத்தியில வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. இவனுமே அந்த வெண்டிங் மிஷின் கிட்ட போய் பார்க்குறான். அந்த வெண்டிங் மிஷினில் நிறைய சோடா பாட்டில் இருக்குது. அது கீழே அந்த ரெட் காயினோட சிம்பிளுமே இருக்குது. அதனால அந்த ரெட் காயினை போட்டு உள்ள இருந்து ஒரு சோடா பாட்டிலையும் எடுக்கிறான். இந்த சோடா பாட்டிலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. பின்னாடி ஏதோ ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு திடீர்னு இந்த சோடா பாட்டிலை திறந்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. கடுப்பாகி அந்த சோடா பாட்டிலை தூக்கி போட்டு அந்த குடிகாரன் இருந்த இடத்த பார்க்கும்போது அவன் அங்கே இருக்க மாட்டான். உடனே அவன் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவன் போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும் தான் கிடக்கு. உடனே இவனுமே குடிகாரன் பர்ஸ்ல இருந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடலான்னு பார்க்கும்போது அது பக்கத்துலேயே 2 ரெட் காயினுமே கிடைக்குது. அதையுமே எடுத்துட்டு காசு தீர்ற வரை நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பி அந்த வெண்டிங் மிஷின் கிட்டே வரான். ஆனா இந்த வாட்டி 2 ரெட் காயின் உள்ள போட்டா ஒரு சோடா பாட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி அதுல சிம்பிள் போட்டிருக்கு. உடனே இவனுமே 2 ரெட் காயினுமே உள்ள போடுறான். கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருந்து சோடா பாட்டில் வர அந்த நேரத்துல இவன்ட்டு இருந்து முதல்ல காசெல்லாம் வாங்கிட்டு போன வாட்ச்மேன் அந்த இடத்துக்கு வரான். இவனுமே முதல்ல செஞ்ச மாதிரியே அவனை பார்த்துட்டு அந்த சோடா பாட்டில் ஓப்பன் பண்ண உடனே இவனுமே மறைஞ்சு போயிடுறான். அங்கிருந்து அந்த செக்யூரிட்டி கார்டு மறைஞ்சு போன இடத்துல இருந்தே 3 ரெட் காயினுமே கிடைக்குது. அதை பார்த்து பயந்து போன இவனுமே வெண்டிங் மிஷின்ல இருந்து தள்ளி போலான்னு பார்க்க உள்ள இருந்து அந்த வாட்ச்மேன் கத்துற சத்தம் இவனுக்கு கேட்குது. அப்பதான் இவனுக்கு தெரியுது இது மனுஷங்களை முழுங்குற வெண்டிங் மிஷின் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமே இதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறமே இதே மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களா மறைய வச்சு அவங்கள்ட்ட இருந்த காசை எடுத்து இவனும் பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு வாட்டி மனுஷங்களை மறைய வைக்கிறப்போ அவனுக்கு ரெட் காயின் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இவன் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு ஒவ்வொரு வாட்டியும் இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது கடைசியில இவனே முழுங்கிரும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. அப்படி ஒரு நாள் இவன் நல்லா குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது அந்த வெண்டிங் மிஷினை வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பயத்துல இவன் பார்த்த உடனே எனக்கு வாமிட்டே வந்துடுது. பார்த்தா முதல் தடவை இவன் தான் அந்த வெண்டிங் மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பந்தான் புரியுது இது ஒரு லூப் அப்படின்ட்டு. இவன் கண்ணு முன்னாடி அந்த சோடா பாட்டில் உடைக்க இவனுமே கடைசியில அந்த வெண்டிங் மிஷின்குள்ளேயே மாட்டிக்கிறான்.